ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான, டேஸ்டியான, எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்லி அரிசி வச்சு நல்லா மொறுமொறுன்னு அரிசி தோசையே தோத்து போகிற அளவுக்கு நல்லா முறுமுறுப்பாக செய்ய போகிறோம் தோசை. நம்ம சேனலில் அரிசி சேர்த்தாம தான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் நான் 1 டம்ளர் பார்லி அரிசி எடுத்திருக்கேன். பார்லி அரிசியில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதிகப்படியான ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. இதனால் பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்தில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், அயன்ஸ், மினரல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், ஃபாஸ்பரஸ் கூட இருக்குது. இது கூடவே அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து தண்ணி சேர்த்தி 3லேருந்து 4 முறை நல்லா கழுவி எடுத்துக்கணும். பாசி பருப்புலேயும் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ்லாம் இருக்கிறதுனால இதில் சேர்த்திருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்தி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 8 மணி நேரம் தண்ணி சேர்த்தி இது எல்லாத்தையுமே நான் ஃப்ரிட்ஜில் ஊற வைக்க போகிறேன். இப்போ ஃப்ரிட்ஜில் தான் ஊற வச்சுருக்கேன். நல்ல சில்னஸாக இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கும்போது நல்ல உபரி கொடுக்கும். மாவு நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஊற வச்ச தண்ணியிலேயே, அதாவது ஜில்லாக இருக்கிற தண்ணியிலேயே நான் 2 முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா குவான்டிட்டி ஜாஸ்தியாக நான் எடுத்துருக்கறனால. மாவில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தி கையை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போதைக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா புளிச்சு வந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்திக்கலாம். ஸோ இப்போதைக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுருவோம். 8 மணி நேரம் மாவை புளிக்க வச்சிடலாம். தோசைக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். கடாய் கொஞ்சமாக சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 5 பல்லு பூண்டு மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 கிலோ கத்திரிக்காவை நான் நீட்டமாக கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். காரத்துக்காக 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாம். ஆரம்பத்தில் எண்ணெயிலேயே கத்திரிக்காவை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 75% கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் கொஜ்ஜி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், இது எல்லாமே மிதமான சூட்லேயே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் நல்லா மெல்லிசாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். வெங்காயம் லைட்டாக பிங்க் கலர்லேருந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சமாக வறுக்கணும். கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு தான் நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். அதனால இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் கல்லுப்பும் சேர்த்திக்கிறேன். கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கலாம். இது கூடவே நல்லா பழுத்த செவந்த தக்காளி, ஒரு 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு தக்காளியை வேகிறதுக்கு வச்சிடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு தக்காளி நல்லா வதங்கி வரதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கலந்து விடுங்க. அப்போ தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நல்லா வதங்கி அதோடருந்து வாசனை வரும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்காக நான் தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள், சோம்புத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், சாம்பார் மசாலா, இது எல்லாமே தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த குவான்டிட்டியில் செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
கிரேவி நல்லா திக்காக இருக்கிறதுனால நான் இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும். அப்போ தான் கொஜ்ஜி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாம் நல்லா ஒன்று போல் கூடி நல்லா வதங்கி வரும். அதுக்கப்புறமா வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காவை 1க்கு 2 அரைச்சி நான் இதில் சேர்த்திக்கிறேன். கத்திரிக்காவையுமே வெங்காயம் தக்காளியோட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கோ சப்பாத்திக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். எந்த பதத்தில் கொஜ்ஜி வேணுமோ அந்த பதத்துக்கு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இன்னொரு முறை நல்லா கொதிக்க விடும்போது இன்னும் நல்லாவுமே திக்னஸ் கொடுக்கும். கொஜ்ஜி எல்லாமே நல்லா கலந்துட்டாச்சு. இப்போ நான் டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுருக்கிறேன். கத்திரிக்காவும் ஏற்கனவே வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி சேர்த்தி இருக்கிறதுனால ரொம்ப கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், ஒரு 1/4 டம்ளர் தண்ணிக்கு. இப்போ அதையுமே நல்லா கரைச்சி சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா லைட்டாக புளிப்பு தன்மையோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நான் கொஞ்சமாக கசூரி மீத்தி தூவி விட்டுட்டு நல்லா கலந்துட்டுக்க போகிறேன். இது நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான கத்திரிக்காய் கொஜ்ஜு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவுமே நல்ல சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. இதில் நம்ம அரிசி சேர்த்தலை, அரிசி சேர்த்தாம தான் மாவு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்ததுக்கு அப்புறமா கலந்துட்டோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக தான் இருக்குது. அதனால நான் தண்ணி சேர்த்தலை. தோசை தவா கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நான் நல்லா மெல்லிசாக தோசை ஊற்றிட்டு கொஞ்சமாக மேலே எண்ணெயும் ஊற்றி விட்டுக்கிறேன். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நான் நல்லா மொறுன்னு தோசை சுட்டு எடுக்க போகிறேன். இது டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் வைஸுமே அரிசி மாவு தோசையை விட சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்தியான தோசையும் கூட. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் 2 தோசை சாப்பிட்டோம் அப்படின்னாவே ஸ்டொமக் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் பசி எடுக்காது. அதுதான் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே முக்கியம் இல்லையா? நம்மளுக்கு ரொம்பவே பசி எடுக்காது. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. இந்த பார்லி தோசைக்கு கத்திரிக்காய் கொஜ்ஜுமே நல்ல ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருந்தது. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.